ஹாய், நான் உங்கள் சுரேந்தர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு விபத்து நடக்கு. அந்த விபத்தை அந்த ஸ்பாட்டில் என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோரும் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போட்டிருப்போம். அந்த இன்சூரன்ஸ் போட்டதுனால ஒரு விபத்து நடக்கு, ஒரு ஆப்போசிட் பார்ட்டிக்கு வண்டியை நம்ம இடிக்கோன்னா அந்த ஸ்பாட்டில் என்ன பண்ணுறது, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். சிம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதோ தெரியாத ஒரு இம்பேக்ட் நடக்குன்னா வண்டி நீங்கள் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு பொறுமையாக நீங்கள் வந்து இறங்கிட்டு, உங்கள் மேலே தப்பே இருந்தாலுமே பொறுமையாக நீங்கள் வந்து வண்டியை விட்டு கீழே இறங்கிட்டு வண்டியை சைடில் ரோட்டோரமாக நிப்பாட்டிட்டு அந்த ஆப்போசிட் பார்ட்டி எதுவும் உங்களுக்கு இப்போ சத்தம் போட்டாலுமே நீங்கள் திரும்ப எதுவும் நீங்கள் வந்து பேசாமல் ஃபஸ்ட்டு உங்கள் வண்டியோட ஃபோட்டோ ஆப்போசிட் நம்ம எந்த வண்டி அடித்தோமோ அந்த வண்டியோட ஃபோட்டோ கண்டிப்பாக எடுங்க. இது உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நமக்கு இடித்தவங்க வந்து நம்மகிட்ட வந்து காசு கேட்காங்க, நீங்கள் இப்படி இடிச்சிட்டீங்க, என்னோடய வண்டி இப்படி சேதப்படுத்திட்டாங்கன்னா, அப்படி நம்ம யாருக்கும் காசு கொடுக்கணுன்னு எந்த ஒரு சட்டமோ எந்த ஒரு அவசியமும் இல்லை, கிடையாது. ஏன்னா எல்லாருமே இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. ரோட்டில் ஒரு விபத்து நடக்குன்னா அது வந்து நம்மளோட அறியாமல் நம்ம எதிர்பார்க்காத ஒன்று தான். யாரும் வேணும்னு போய் இடிக்க மாட்டாங்க. அதனால் அப்படி எதுவும் வந்து கேட்டால் நீங்கள் தாராளமாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். உங்கள் மேலே எல்லா டாக்குமெண்ட்டும் உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் போலீஸ்கிட்ட போகலாம். அது எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் சரி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம தேர்ட் பார்ட்டி பைக்கு, நம்ம வண்டி பெரிய வண்டி, நம்ம இடித்த வண்டி சின்ன வண்டினா நம்ம கண்டிப்பான முறையில் போலீஸ்க்கு போய் சிஎஸ்ஆர் காப்பியோ இல்லை எஃப்ஐஆர் காப்பியோ போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைமில் நீங்கள் போகும்போது தேர்ட் பார்ட்டி என்ற முறையில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்சூரன்ஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேட்பாங்க, ஏதோ நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அது உங்களுக்கு முடிஞ்சால் அந்த காப்பியை சிஎஸ்ஆர் இல்லை ஒரு எஃப்ஐஆர் நீங்கள் ஃபைல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நமக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைமில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எல்லா இன்சூரன்ஸும் ஒரே மாதிரி தான். ஆமாம், மேக்ஸிமம் இதை நீங்கள் பண்ணாலே இல்லாட்டா உங்களுக்கு நீங்கள் வீடியோ எடுக்கலாம். நீங்கள் அந்த டைம் நீங்கள் பதட்டமாக இருந்தால் கூட ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்கள் பக்கத்தில் உள்ளவங்கள நீங்கள் வீடியோ எடுக்க சொல்லலாம், ஃபோட்டோ எடுக்க சொல்லலாம். ஏன்னா அந்த டைம் நீங்கள் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பீங்க, உங்கள் வீட்டாலேயோ இல்லை பக்கத்தில் வரையோ ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படி ஒரு ஐடியா வச்சு நீங்கள் பண்ணலாம். அந்த ஃபோட்டோ இருந்தாலே மேக்ஸிமம் வேறு எந்த டாக்குமெண்ட்டையும் இன்சூரன்ஸ் கிளைமுக்கு தேவைப்படாது.